நாமக்கல்லில் ஆர்டிஓ என கூறி வங்கி உதவி மேலாளரை ஏமாற்றி திருமணம் செய்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இந்த பெண் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? நாமக்கல் மாவட்டம் பெரிய மணலியைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவர் கோவையில் உள்ள கனரா வங்கியில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் நாமக்கல் ராமாபுரம் புதூரை சேர்ந்த தன்வர்தினி வயது 27 என்பவருக்கும் கடந்த ஆண்டு இதே மாதம் ஜூன் மாதம் திருமணம் நடந்துள்ளது. பொள்ளாச்சியில் இவர் வருவாய் கோட்டாட்சியராக தன்வர்தினி பணிபுரிந்து வருவதாக இவரது பெற்றோர்கள் நவீன்குமார் குடும்பத்தினரும் கூறியுள்ளனர். இதனை நம்பி நவீன்குமார் குடும்பத்தினர் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் நவீன்குமார் உறவினர்கள் பொள்ளாச்சிக்கு சென்று தன்வர்தினி குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது அந்த வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரித்த போது அந்த பெயரில் யாரும் அங்கு பணிபுரியவில்லை எனவும் கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் நவீன்குமார் குடும்பத்தினரிடம் இது குறித்து தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நவீன்குமார் குடும்பத்தினர் தன்வர்தினியிடம் கேட்டபோது தான் சிறப்பு வருவாய் கோட்டாட்சியராக இருப்பதாகவும், இருப்பினும் அந்த நவீன்குமார் குடும்பத்தினர் சந்தேகமடைந்த நிலையில் சென்னைக்கு சென்று விசாரித்துள்ளனர். அப்போது தன்வர்தினி வருவாய் கோட்டாட்சியராக இல்லை என்பது தெரிந்ததை அடுத்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் நவீன்குமார் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்கு குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் வருவாய் கோட்டாட்சியர் இல்லை என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து நவீன்குமாரை ஏமாற்றி திருமணம் செய்த தன்வர்தினியை நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.